அதிமுகவின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய நிலைமை இவ்வளவு மோசமாக போகும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாத நிலைக்கு போய்விட்டார். சட்டமன்றத்தில் பேச வேண்டியவர், மக்கள் மன்றத்தில் பேச வேண்டியவர், சட்டமன்ற அரசியல் மக்கள் மன்ற அரசியலை தாண்டி இப்ப கடைசியா இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸுக்கும் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் பாவமாக இருக்கிறது. ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக் கொண்டு அதை வைத்து கதை விட்டிருக்கிறார். உருட்டுக்கடை அல்வா என்றெல்லாம். அவர்தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார். அதிமுக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எப்படி இவர் கைக்கு வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த அதிமுக என்ற கம்பெனியை சசிகலாவிடம் லீஸுக்கு எடுத்து நடத்த ஆரம்பித்தவர் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்பிவிட்டு திருட்டுக்கடையாக தனக்கு கைப்பற்றினார். அதற்கு பிறகு டிடிவி தினகரனை ஏமாற்றினார், அவரிடமிருந்து கைப்பற்றினார். அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு நீ பாதி நான் பாதி கண்ணே என்று ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் ஓட்டினார். அதற்கு பிறகு அவரையும் ஏமாற்றினார். அவரிடமிருந்தும் தட்டி தூக்கினார் திருட்டுக்கிறார்.